வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்கள் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பேங்க்குடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பேங்க் வந்து இன்றைக்கி ₹543.80 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ₹543.80 வந்து அண்டர் வேல்யூவா இல்லை ஓவர் வேல்யூவா அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவுடைய இறுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் பேங்க்குடைய டே ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் பேங்க்குடைய டே ரேஞ்ச் வந்து இன்றைக்கி ₹538 வந்து ₹552 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹543. இது ₹538 வந்து ஒரு 30%, அதுக்கப்புறம் வந்து ₹543 ₹551 வந்தது ஒரு 70% அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் முடிகிற டைமில் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அப்புறம் 52 வீக் ரேஞ்ச் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய 52 வீக் ரேஞ்ச் வந்து 410லேருந்து 632 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60% வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்புறம் ஆல் டைம் ரேஞ்சில் வந்து 41லேருந்து 632 இருக்குது. ஸோ 41லேருந்து 543, அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85% வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து ஆல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் போகும். ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து 19,29,000 ஸ்டாக் வந்து இன்றைக்கி விற்றுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் வால்யூம் தான். ஸோ வால்யூம் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஸ்ட்ராங்கர்லன்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்லேருந்து ஸ்டார்ட். இந்த ஸ்டாக்குக்கு வந்து மொத்தம் 19 ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய இபிஎஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குவார்ட்டர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஆர்ஓசி வந்து லாஸ்ட் 2 இயராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆர்ஓஇ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வித் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுறதோட சேர்ந்து ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வித் இன்க்ரீஸ் அதான் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வித் இன்க்ரீஸிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது குவார்ட்டர்லியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, இயர் ஆன் இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனி வித் லோ டெப்ட், இந்த கம்பெனிக்கான கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பெனி ரிடியூஸ் இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய கடனை குறைச்சிட்டு வரான்னு சொல்கிறாங்க. கடன் கம்மியாக இருக்கிறது இல்லாமல் கடனை குறைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்க்ரீஸ் ரெவன்யூ எவ்ரி குவார்ட்டர் பார்த்தா ஃபாஸ்ட் குவார்ட்டர், அதாவது கடைசியாக 4 குவார்ட்டருமே வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்க்ரீஸிங் ப்ராஃபிட் எவ்ரி குவார்ட்டர் பார்த்தா ஃபாஸ்ட் 4 குவார்ட்டர், அதாவது 4 குவார்ட்டராக வந்து ப்ராஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவிங் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸ், இந்த கம்பெனியுடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புக் வேல்யூ பர் ஷேர் இம்ப்ரூவிங் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸ், இந்த ஸ்டாக்குடைய புக் வேல்யூ பர் ஷேர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ், இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணாமல் இருக்காங்க, அதாவது கடனுக்கு வந்து அடமானம் வைக்காமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல விஷயம். அப்புறம் இந்த பேங்க்குடைய என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. பேங்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்பிஏவும் ப்ரொவிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேங்க்குக்கு வந்து என்பிஏ குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவான விஷயம். என்பிஏ குறைஞ்சிட்டே வருதுன்னா கலெக்ஷன் நல்லா இருக்குது, பேங்க்கு கொடுக்குற லோன்லாம் வந்து கரெக்டாக கலெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ப்ரொவிஷன் வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்பிஏ எவ்வளோ கூட இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன் வந்து ஒரு பேங்க் வந்து அலோகேட் பண்ணோம் ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம். ஸோ என்பிஐ குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ப்ரொவிஷனும் குறையும். ப்ரொவிஷன் குறையும் போது ப்ரொவிஷன்ன்றது ஒரு பேங்க்குக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் தான். அது குறையும் போது அந்த பேங்க்குடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஸ்டாக் வித் லோ பிஇ, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இந்த பேங்க்குடைய ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து 10க்கும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 10க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
ஹை வால்யூம் அண்ட் ஹை கெயின். அதேமாதிரி இந்த ஸ்டாக் வந்து நல்ல வால்யூமும் பண்ணுது, அதே டைமில் நல்லா கெயின் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. கெயின் மீன்ஸ் வால்யூம் அதிகமாக பண்ணி அட் த சேம் டைம் வந்து ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டும் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில். வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிலோ த ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்மு. இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பிலோ ஷார்ட், அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ். அப்புறம் நான் கோர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. பேங்க்குடைய கோர் இன்கம்மை தவிர்த்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் மூலியமாக ஒரு பேங்க்கு இன்கம் கிடைக்குது, அதான் நான் கோர் இன்கம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், கோர் இன்கம் தான் வந்து முக்கியம். நான் கோர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் RSI இண்டிகேட்டிங் ப்ரைஸ், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து ப்ரைஸ் வீக்கனிங் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்டாக் வந்து அனலிஸ்டில் வந்து ஹை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 20% ஆப் சைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான விஷயம். FI வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டிங் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்புறம் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு எந்த த்ரெட்டும் இல்லை. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய PE பாருங்கள் 7.4542 இருக்குது. செக்டார் வந்து 11.5 இருக்கும்போது 7.42 இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட் 1 இயரில் இந்த PE ரேஷியோ வந்து அபோவில் இல்லை, பிலோவில் இருக்குது. ஸோ இந்த PE ரேஷியோ வந்து எப்போ வேணால் 10 டச் பண்ணலாம். 10 டச் பண்ணுங்க, 2 விதத்தில் டச் பண்ணலாம். ஒன்று ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆனால், ஏர்னிங் பர் ஷேர் குறைஞ்சாலும் இது வந்து 10 டச் பண்ணலாம். இல்லையா இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இது 10 டச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஃபினான்ஷியலை பார்க்கும்போது ஏர்னிங் பர் ஷேர் குறையறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து ப்ரீவியஸாக இருக்க அந்த 10 PE டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இது 10 PE டச் பண்ணால் அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 25% வந்து இது ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 5-year PE ரேஷியோ பாருங்கள். 5-year PE ரேஷியோலையும் வந்து இது வந்து கிட்டத்தட்ட லோவில் தான் இருக்குது. ஸோ PE ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. இதனால பாசிட்டிவான விஷயம். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய சார்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 420லேருந்து கிட்டத்தட்ட 600 சேல் ஆகிட்டு இருக்குது. 3 times 600 வந்து டச் பண்ணிட்டு 543 இருக்குது. பட் ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் தான் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி 3 times வந்து 600 டெஸ்ட் பண்ணதுனால இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போச்சுன்னா கண்டிப்பாக அது 600 பிரேக் பண்ணதுக்கான சான்சஸ் அதிகம். இது வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்களுடைய அசம்ஷன். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 month வந்து லாஸ்ட்டு 3 month வந்து ஸ்டாக் வந்து எப்படிங்கிறீங்கன்னா சைடுகளில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப் சைட்லேயே டவுன் சைட்லேயே. ஆனால் இயர் டு டேட் வந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 30% இந்த இயர் இந்த வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தான். 1 year பார்த்தீங்கன்னா 32% கொடுத்துருக்கு. 3 yearsக்கு வந்து ரிசல்ட்டை பாருங்கள், அரௌண்டு 300% கொடுத்துருக்கு. ஸோ வந்து லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து லாங் அண்ட் மீடியம் டேர்மில் வந்து ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஷார்ட் டேர்மில், அதாவது லாங்கில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீடியம் டேர்மில் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போது சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் அனலைஸ் பாருங்கள். இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் அனலைஸ் வந்து 1 month ஆவரேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து 42% வந்து டெலிவரி இருக்குது. அதாவது 70 lakh குவான்டிட்டியில் 42% டெலிவரி இருக்குது. 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 13 lakh வந்து டெலிவரி இருக்குது. ஸோ 1 month விட 1 வீக்கில் வந்து டெலிவரி 1 monthல வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. ஆனால் டெலிவரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். எஸ்டர்டே வந்து டெலிவரி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து வால்யூம் அனலைஸ் பண்ணும் போதும் இந்த ஸ்டாக் வந்து சைட் வெயிட்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் டெலிவரி பர்சன்டேஜ் வந்து ஒரு 50-60க்கு மேலே இருந்திருந்தால் இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்டாக் வந்து டெலிவரி வால்யூம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபேவராக இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ டெலிவரி வால்யூம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்குடைய டெலிவரி வால்யூம் அதிகமாச்சுன்னா அந்த ஸ்டாக்குடைய லாங் டேர்மில் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுவே டெலிவரி வால்யூம் சொல்ல முடியாது, டெலிவரி பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து நீங்கள் டெலிவரி வால்யூமை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்டாக் அனலைஸ் வந்து நான் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் லாங் டேர்மை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணுவேன். ஷார்ட் டேர்மோ இல்லை இன்ஃப்ரா ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி நான் பண்ணுறது கிடையாது.
ஸோ, அதனால எனக்கு டெலிவரி வால்யூம் ரொம்ப முக்கியம். இது வந்து மந்த் டூ வீக் வந்து டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ, இது வந்து ஒரு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற, அதாவது ஆவரேஜான ஜோனில் தான் இருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதோ டெலிவரி வால்யூம் வச்சு. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ஃபோரம் பாருங்கள், 100% ஓல்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, ஸ்டாக்குடைய ஃபோரம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாக் வந்து ஆல்ரெடி அண்டர் வேல்யூலையும் இல்லை, அதே டைமில் ஓவர் வேல்யூலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ, ஸ்டாக் வந்து வாங்கினது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஏறத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோரம்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் பாருங்கள், டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 12 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 12 ருபீஸ் அது எக்ஸலண்ட்டாக டிவிடெண்ட், கிட்டத்தட்ட 450 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட டிவிடெண்ட் தான் 500 ரூபாய், கிட்டத்தட்ட 2.5% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டிவிடெண்ட் என்ன கேட்டால். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒன் ஆர் டூ ஸ்டாக் தான் வந்து கிட்டத்தட்ட 2.5% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 21,000 crore கிட்டத்தட்ட 55,000 crore வரைக்கும் போயிருக்கு ரெவன்யூ. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸ். நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூ ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 750 crore 8,100 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 2.5 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 10 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 16 60 போயிருக்கு. 16 வந்து கிட்டத்தட்ட வந்து 4 times வந்து ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபார் பாஸ்ட் 5 years குவார்ட்டர்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குவார்ட்டர்லி பாருங்கள், 13,000 crore 15,000 crore போயிருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்டு 10% வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் அரௌண்டு 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்கள். ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், அரௌண்டு 140 கிட்டத்தட்ட 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏர்னிங் பர் ஷேர். ஸோ நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு லாஸ்ட் இயர். 14% வந்து 1 இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ. ஓகேங்களா. இப்போது இதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கேன் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% வந்து ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ப்ரைஸ் உடைய ப்ரைஸ் லோ பண்ணுங்கள். 420 கிட்டத்தட்ட வந்து 40%னா வந்து என்ன வரும், 420 + 42 கிட்டத்தட்ட 200. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 420 42 42 100 200 160 420 260னா 580. ஸோ அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 580 ருபீஸுக்கு மேலே ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக் தான். ஓகேங்களா. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து 543 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, 580க்கு கீழே அந்த ஸ்டாக்கை எவ்வளோ போச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ என்ன கேட்டால் இந்த ப்ரைஸில் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் தான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக் வந்து ஆஸ் பர் த ஏர்னிங் பர் ஷேரு இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 73% வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸாக மாற்றவே இல்லை. அப்புறம் எஃப்ஐஐ பாருங்கள், அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. 538 கிட்டத்தட்ட வந்து 10% குறைச்சிருக்காங்க. டிஏ பாருங்கள், அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% இன்க்ரீஸ் இருக்காங்க. பப்ளிக் பாருங்கள், பப்ளிக்கு வந்து அதர்ஸ் பப்ளிக்ஸ் தான் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸு. ஜிஐஸ் வந்து இந்த ஷேர் ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து வித்து ஜிஐ வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 580 ருபீஸுக்கு எவ்வளோ போச்சுனாலும் வாங்கக்கூடிய ஸ்டாக் தான் என்னை பொறுத்த வரைக்கும், நானுடைய ஏர்னிங் பர் ஷேர் அனலைஸ் வச்சு பண்ணும்போது. பட் ஆனால் இது வந்து நான் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷனாவோ இல்லை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்னுடைய வே ஆஃப் திங்கிங், அப்புறம் என்னுடைய வே ஆஃப் அனலைஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபண்டமெண்டலாவோ இல்லை டெக்னிக்காவோ அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுங்க.
ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் அப்படின்றது தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு தெரியாது. நீங்கள் எடுக்கிற டிசிஷனுக்கு தான் வந்து இங்கே காசு. நீங்கள் வந்து சரியான முடிவு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க ஷேர் மார்க்கெட்லனா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் அங்கே ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காம போயிடும். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப யோசிச்சு செயல்படுங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவாக எடுத்துக்காதீங்க. இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். என்னுடைய ஒப்பீனியனில் இந்த ஸ்டாக் வந்து 580க்கு எவ்வளோ போச்சுனாலும் நம்ம வாங்கலாம், அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவானந்தம். நன்றி, வணக்கம்.